குட் மார்னிங் பாய்ஸ். நம்ம இன்றைக்கி பிஎம்இல லெசன் 2ல் மற்ற கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து புள்ளிக்குத்தும் கம்பி பற்றி பார்த்தோம். பல வகையான புள்ளிக்குத்தும் கம்பி பற்றி நம்ம நினச்சி படித்தோம். இன்றைக்கி நம்ம வந்து அடுத்தது மூளை மட்டம் ட்ரைஸ்கோரை பற்றி நினச்சிக்கிறோம் பார்க்க போகிறோம். இந்த மூளை மட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு இந்த 11th 12th இந்த 2 வருஷமும் அந்த ப்ராக்டிக்கலுக்கு ஃபுல்லாக இந்த மூளை மட்டத்தை நீங்கள் நினச்சி பயன்படுத்திங்க. உலோக பனிப்பொருட்கள் நம்ம ப்ராக்டிக்கல் செய்கிற அந்த உலோக பனிப்பொருட்கள் மட்டம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மூளை மட்டத்தை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் நாளைக்கு ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணாலும் இந்த மூளை மட்டத்தை என்ன செய்வீங்க வச்சு யூஸ் பண்ணி, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச மேடு பள்ளங்களை இது வந்து என்ன செய்யுது, நமக்கு மட்டம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறதுக்கு இந்த மூளை மட்டம் பயன்படுது. அந்த மூளை மட்டத்தில் பாருங்கள், அதனுடைய பாகத்தை பாருங்கள். ஸ்டாக் பிளேட் அப்படின்னு சொல்லி 2 பார்ட்ஸ் இருக்குது. இந்த மூளை மட்டத்தில் வந்து ஸ்டாக் பிளேட் அப்படின்னு சொல்லி 2 பார்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் அப்படிங்கிற பாகம் பார்த்தா கொஞ்சம் தடிமான அனுசயம், திக்னஸாக இருக்கும், நல்லா வெயிட்டாக அனுசயம் இருக்கும். இந்த பிளேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் மாதிரி அனுசயம் இருக்கும். ஸ்கேல் தான் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்கேல் மாதிரி அளவுலாம் அனுசரிச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மட்டம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மூளை மட்டத்தை நம்ம நினச்சிடும் பயன்படுத்துகிறோம். இதை பற்றி நம்ம பார்ப்போம். பாருங்கள், பனிப்பொருளின் ஒரு பக்கம் அடுத்துள்ள பக்கத்திற்கு செங்கோணமாக 90 டிகிரி உள்ளதா என சோதிக்க மூளை மட்டம் பயன்படுகிறது. அதாவது நம்ம பனிப்பொருள் வந்து 90 டிகிரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மூளை மட்டம் நினச்சிறாங்க பயன்படுத்துகிறாங்க. சதுரம், கனசதுரம், செவ்வகம், கனச்செவ்வகம் கொண்ட பொருட்களின் எல்லா பக்கங்களும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி உள்ளதா என சோதித்து பார்க்கலாம். ஸோ ஒரு பொருளை வந்து ஒரு பக்கத்துக்கு அடுத்த பக்கம் 90 டிகிரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மூளை மட்டத்தை நினைச்சிடும் பயன்படுத்துகிறோம். உட்பக்கம் வெளிப்பக்கம் 90 டிகிரிக்கு கோடுகள் வரையலாம். இந்த மூளை மட்டத்தை வச்சு நம்ம நினச்சிடலாம் கோடு வரையலாம். இந்த மூளை மட்டத்தை யூஸ் பண்ணி அடுத்தது வருகூசின்னு இருக்க ஸ்கிரைபர் இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், 90 டிகிரிக்கு கோடு பனிப்பொருட்களில் கோடு என்ன செய்யலாம், வரையலாம். இதில் 2 பாகங்கள் உள்ளன. ஒன்று பிளேடு, அதாவது 2 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் வந்து பிளேடு, இதில் அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளது. மற்றொன்று தடிமனாக உள்ள பகுதி ஸ்டாக் என்று பெயர். அதாவது மற்ற இன்னொரு பகுதி வந்து தடிமனாக நினச்சி இருக்கும், அதுக்கு ஸ்டாக்குன்னு பெயர். ஸ்டாக்கின் எல்லா பக்கங்களும் சமமாக இயந்திர பணி செய்யப்பட்டிருக்கும். இயந்திர பணி அப்படின்னா ஃபினிஷிங் பண்ணப்பட்டு நல்லா பளபளப்பாக்கப்பட்ட பகுதியை தான் இயந்திர பணின்னு சொல்லுவாங்க. நல்லா பளபளப்பாக இருக்கிற ஒரு பகுதி தான் இயந்திர பணி, அதாவது மிஷினிங் செய்யப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அந்த ஸ்டாக்கில் உள்ள எல்லா பக்கமும் சமமாக நினச்சிருமா இயந்திர பணி பளபளப்பாக நினச்சி இருக்கும். நல்ல என்ன சொல்கிறது, அது வந்து 90 டிகிரிக்கு என்ன செய்யும் இருக்கும். ஸ்டாக்கும் பிளேடும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி துல்லியமாக இருக்கும்படி ரிவிட் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்டாக்கும் இந்த பிளேடும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி இருக்கும்படி ரிவிட் போட்டு 3 ரிவிட் போட்டு என்ன செஞ்சுருக்காங்க, இணைச்சிருக்காங்க. ஸ்டாக் மற்றும் பிளேடு 2 பாகங்களும் எக்கினால் ஆனது. ஸ்டாக்கும் பிளேடும் எக்கினால் ஆன உலோகத்தால் ஆனது. ஸோ இந்த மூளை மட்டம் அப்படிங்கிறது மட்டம் சரிபார்க்க பயன்படுத்துகிற கருவி. இன்னொன்று, இதோடைய 2 பகுதியும் 90 டிகிரி இருக்கிறனால உலோக பனிப்பொருட்களில் 90 டிகிரி நம்ம கோடு என்ன செய்யலாம், வரையலாம். ஸ்கேல் அதில் வந்து இந்த பிளேடுங்கிற பக்கத்தில் ஸ்கேல் இருக்கிறனால நம்ம என்ன செய்யலாம், அளவு குறிச்சிக்கலாம், கோடுகள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ இந்த மூளை மட்டத்துடைய பயன் இது அடிக்கடி 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நம்ம ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, இதை யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் பாருங்கள், மூளை மட்டத்தை சரிபார்த்தல். ஒரு மூளை மட்டம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு எப்படி சரிபார்க்கிறது. இப்போ நல்லா இருக்கிற ஒரு மூளை மட்டத்தை வச்சு நம்ம வந்து மட்டம் சரி பார்த்தா தான் அந்த மட்டம் சரியாக நமக்கு என்ன செய்யும் தெரியும். மூளை மட்டமே சரியாக இல்லை அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய அளவு வந்து தப்பாக தான் செய்யும் இருக்கும். ஸோ ஒரு மூளை மட்டம் சரியாக இருக்கான்னு எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். மூளை மட்டம் 90 டிகிரி உள்ளதா என சோதிக்க. இப்போ மூளை மட்டத்தை வச்சு நம்ம சொன்னோம் ஒரு 90 டிகிரி கோடு வரையலாம், ஒரு ஜாப் வந்து 90 டிகிரி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஸோ மூளை மட்டம் சரியாக 90 டிகிரி இருந்தால் தான் நம்ம பார்க்கக்கூடிய அளவு சரியான விஷயம் இருக்கும். அதான் மூளை மட்டத்தை எப்படி சரி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு, மூளை மட்டம் 90 டிகிரி உள்ளதா என சோதிக்க ஒரு சமதள தட்டின் மேல், அதாவது மூளை மட்டம் 90 டிகிரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், ஒரு சமதள பிளேட்டு, அதாவது நம்ம பட்டைன்னு சொல்லுவோம். பட்டை அப்படிங்கிறது நல்லா பளபளப்பாக என்ன செய்யும், சமதளமாக என்ன செய்யும் இருக்கும். அப்படி ஒரு பிளேட் என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். பாருங்கள், தட்டின் மேல் மூளை மட்டத்தை வைத்து முதலில் ஒரு கோடு வரைய வேண்டும். அதாவது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த மூளை மட்டத்தில் வந்து அந்த
ஸ்டாக்கை வந்து அந்த பிளேட் அப்படி ஒட்டி பிடிச்சா அந்த பிளேட் அப்படிங்கிற பாகம் பனிப்பொருட்களுக்கு மேலே அப்படி என்ன செய்யும் இருக்கும். ஒரு ஜாபை வந்து ஒட்டி பிடிக்கும்போது ஸ்டாக் அப்படிங்கிறது ஒட்டி பிடிக்கும், பிளேட் அப்படிங்கிறது அந்த பனிப்பொருளுடைய மேலே என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து கோடு என்ன செய்யணும் போடணும். அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது அது வந்து பனிப்பொருட்கள் மேலே இருக்குது, அதில் வந்து நம்ம என்ன செய்யணும் வறுகூசி வச்சு ஒரு கோடு என்ன செய்யணும் போடணும். மீண்டும் மூலைமட்டத்தை திருப்பி வைத்து கோடு வரைய வேண்டும். அதே மூலைமட்டத்தை திருப்பி மாற்றி வச்சு என்ன செய்யணும், திருப்பி ஒரு கோடு என்ன செய்யணும், அதே சமதள பிளேட் மேலே என்ன செய்யணும் கோடு வரையணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடில் கோடு வரையணும், திருப்பி மூலைமட்டத்தை திருப்பி வச்சு திருப்பி என்ன செய்யணும் இன்னொரு கோடு என்ன செய்யணும் வரையணும். இந்த இரு கோடுகளும் சரியாக 90 டிகிரி இருப்பின் அது சரியான மூலைமட்டம் என அறியலாம். இந்த ரெண்டு கோடும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மூலைமட்டம் சரியான மூலைமட்டம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். கோடுகள் வித்தியாசம் இருப்பின் அது பிழையான மூலைமட்டம் ஆகும். அந்த கோடு வந்து ஒன்றுக்கொண்டு இணையாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூலைமட்டம் வந்து தப்பான மூலைமட்டம். ஸோ நம்ம அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, சரி பார்க்க கூடாது, மட்டம் சரி பார்க்கக்கூடாது. அதே போல் ஒரு பொருள் 90 டிகிரி இருக்கான்னு நம்ம சரி பார்க்க கூடாது. ஸோ இது மூலைமட்டத்தை சரி பார்க்கறது. சரியான மூலைமட்டமானு நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம பொருளை என்ன செய்யணும் மட்டம் பார்க்குறதுக்கும் 90 டிகிரி இருக்கான்னு பார்க்கறதுக்கும் இந்த மூலைமட்டத்தை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும். இது மூலைமட்டத்தை சரிபார்த்தல். இது நீங்கள் எல்லாமே நம்ம ஒர்க் ஷாப்பில் என்ன செய்வீங்க ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி வந்து பார்ப்பீங்க. சரி, மூலைமட்டத்தை எப்படி பராமரிக்கிறது? மூலைமட்டத்தில் யாருக்கையும் சொல்லியிருக்கேன், ஒரு பகுதி ஸ்டாக் அது கனமாக இருக்கும், இன்னொரு பக்கம் பிளேடு இது வந்து எப்படி இருக்கும் நம்ம ஸ்டீல் ஸ்கேல் மாதிரி மெல்லிசான செய்யும் இருக்கும். பாருங்கள், பனிப்பொருளை சோதிக்கும் கருவியாதலால் தனி இடத்தில் வைக்க வேண்டும். இது வந்து சோதிக்கிற கருவி, அதனால் இதனுடைய துல்லியம் மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஒரு பொருளை அளந்துட்டு அதை தனியான இடத்துல என்ன செய்யணும், அதுக்கு ஒரு பாக்ஸ் என்ன செய்யணும் உண்டு, அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன செய்யணும் போடணும். அப்படி போட்டாச்சுன்னா அந்த பிளேடில் வந்து ஸ்கேல் அளவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன செய்யாது, அந்த அளவுகள் சீக்கிரத்தில் மறையாது. நம்ம வந்து அதை சரியாக பராமரிக்கலை அப்படின்னா நம்ம ஸ்டீல் ஸ்கேலில் எப்படி அளவு சீக்கிரத்தில் அது மறைஞ்சிருமோ அதே போல் என்ன செஞ்சிடும் மறைஞ்சிடும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாது. ஸோ பனிப்பொருளை சோதிக்கும் கருவியாதலால் தனி இடத்தில் வைக்க வேண்டும். நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கான பாக்ஸில் என்ன செய்யணும் வைக்கணும், அப்படின்னா அதோடைய லைஃப் அதிகமாக இருக்கும். சோதிக்கும் பொழுது பனிப்பொருள் மீது இழுத்து உரசக்கூடாது. இப்போ வந்து நம்ம பனிப்பொருள் அப்படிங்கிறது உலோக பனிப்பொருட்களில் தான் நம்ம இதை என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த உலோக பனிப்பொருட்கள் மேலே இந்த ஸ்டாக்கையோ அந்த பிளேடையோ என்ன அது மேலே வச்சு என்ன உரசக்கூடாது. உரசிச்சாச்சுன்னா சீக்கிரம் தேய்மானம் ஆயிரும், அந்த முனை வந்து என்ன செஞ்சிடும் மலிங்கிரும். ஸோ அளவு நமக்கு சரியாக என்ன செய்யாது கிடைக்காது. அப்புறம் பாருங்கள், பிளேடை திருப்புளியாகவும் ஸ்டாக்கை சுத்தியலாகவும் பயன்படுத்தக்கூடாது. யாருக்கையும் நம்ம பாதுகாப்பு குறிப்பில் பார்த்தோம், நம்ம வந்து பாதுகாப்பு குறிப்பில் கைக்கருவிகளுக்கான பாதுகாப்பு குறிப்பில் பார்த்தோம், அந்தந்த வேலைக்கு அந்தந்த கைக்கருவிகள் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் பாருங்கள், பிளேடு அப்படிங்கிற பகுதி வந்து ஷார்ப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து பிளேடை திருப்புளினா நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்க்ரூ டிரைவரில் பெருசாக தான் திருப்புளின்னு சொல்கிறோம். ஸோ திருப்புளி அப்படிங்கிறது ஸ்க்ரூவை கலட்டுறதுக்கு மாற்றுறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த பிளேடை வந்து நீங்கள் திருப்புளி என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் ஸ்டாக் அப்படிங்கிற பாகம் நல்லா கடினமாக இருக்கும், நல்ல திக்னஸான செய்யணும். ஸோ நீங்கள் அதை வந்து சுத்தியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சுத்தியல் கையில் கிடைக்காத நேரம் நீங்கள் அதை வச்சு என்ன செய்யக்கூடாது சுத்தியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதனுடைய மெட்டீரியல் வந்து வேறு. ஸோ சீக்கிரத்தில் இது என்ன செஞ்சிடும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பிளேடை திருப்புளியாகவும் ஸ்டாக்கை சுத்தியலாகவும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பாருங்கள், வேலை முடிந்த பின் எண்ணெய் விட்டு துடைத்து வைக்க வேண்டும். நம்ம யாருமே மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம், அதனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பிசுறுகள் சரியா, அப்புறம் இந்த க்ரீஸு இந்த மாதிரி இதெல்லாம் சில இது ஒட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை என்ன செய்யணும், எண்ணெய் போட்டு என்ன செஞ்சோம் தொடச்சி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வச்சுக்கணும் வைக்கணும். இது இந்த மூளை மட்டத்தை நம்ம பயன்படுத்துகிறதும் மூளை மட்டத்தை எப்படி சரி பார்க்குறது, மூளை மட்டத்தை எப்படி பராமரிக்கிறது, இது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த பராமரிப்பு கூட கேட்க மாட்டாங்க. மூளை மட்டம்னா என்ன படம் வரைந்து விளக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூளை மட்டத்தை எவ்வாறு சரி பார்க்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க கேட்பாங்க. படத்தை வரைஞ்சிக்குவாங்க. படம் ஒரு ஈஸியான படம் தான், அடிக்கடி 5 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்ம இதை ஒர்க் ஷாப்பில் என்ன செய்யலாம் நேரடியாக பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், வருகு ஊசி ஸ்க்ரைபர். நம்ம யாருன்னா ஸ்க்ரேபர் அப்படின்னு சொல்லி ஒன்று படித்தோம். சுரண்டி பனிப்பொருட்களில் மேடு பள்ளம், கண்ணுக்கு தெரியாத மேடு பள்ளம் இருந்தால் அதை சுரண்டதுக்கு ஸ்க்ரேபர் பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்க்ரேபர் அப்படிங்கிறது பழைய அறம் ஃபைலில் தான் நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்க்ரேபராக அதை நினச்சிக்கிறாங்க, சாணப்படுத்தி அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதில் 3 வகை என்ன செஞ்சு இருந்துச்சு, முக்கோணோடைய ஸ்க்ரேபரு, தட்டையான ஸ்க்ரேபர், அறவட்டியோடைய ஸ்க்ரேபர்னு பார்த்தோம். இது ஸ்க்ரைபர், வருகு ஊசி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது.
2 கொஸ்டினுமே சிலர் மாற்றி எழுதுவாங்க. ஸ்க்ரைபரை கேட்டால் ஸ்க்ரைபர் எழுதுவாங்க, ஸ்க்ரைபரை கேட்டால் ஸ்க்ரைபர் நினச்சவங்க எழுதுவாங்க. சில நேரத்தில் வருகு ஊசின்னு தமிழ் நினச்சிவாங்க கேட்பாங்க. வருகு ஊசி அப்படின்னாலே வருகு அப்படின்னா வரைகிறதுன்னு அர்த்தம். வருகு அப்படின்னாலே என்னது வரைகிறது. ஸோ உலோக பனிப்பொருட்களில் படம் வரைகிறதுக்கு கோடு போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான் இந்த வருகு ஊசி. நீங்கள் இப்போ நோட்டில் எப்படி பென்சில் ஸ்கேலை வச்சு என்ன செய்றீங்க, படம் வரைகிறீங்க, கோடு போடுறீங்க, அதே போல் உலோக பனிப்பொருட்களில் படம் வரைகிறதுக்கு தான் இந்த வருகு ஊசியை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. நம்ம யாருக்கையும் முன்னாடி படித்த மாதிரி இந்த ட்ரை ஸ்கொயரையும் இந்த வருகு ஊசியும் பயன்படுத்தி என்ன செய்யலாம், கோடுகள் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், படங்கள் என்ன செய்யலாம், வரையலாம். நம்ம தேவையான டிராயிங் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், உலோக பனிப்பொருட்களில் படம் வரைகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய போது தான் வருகு ஊசி. நான் யாருக்கையும் சொல்லியிருக்கேன், இந்த வருகு ஊசி வந்து உலோக பனிப்பொருட்களில் கோடுகள் படங்கள் என்ன செஞ்சிடலாம், வரைஞ்சிடலாம். ஆனால் இந்த வரைஞ்ச படங்களும் கோடுகளும் சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும், அழிஞ்சிரும். ஸோ இந்த வரைஞ்ச கோடுகளுக்கு மேலே இந்த கோடு அழியாமல், அந்த படங்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம யாரையும் பஞ்ச் பண்ணணும்னு சொல்லி என்ன செஞ்சோம், இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ இதான் நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டில் டிராயிங் போடுறது, உலோக பனிப்பொருட்களில் டிராயிங் போடுறது, இந்த டிராயிங்கை கடைசி வரைக்கும் அழியாமல் பாதுகாக்கிறது இந்த மெத்தட் தான். பாருங்கள், உலோக பனிப்பொருட்களில் கோடுகள் வரைய உதவும் கருவிக்கு வருகு ஊசி ஸ்க்ரைபர் என்று பெயர். ஸோ இதை 3 மார்க்கில் கேட்டால் இதை மட்டும் எழுதினா போதும், யாரையும் குறித்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பாருங்கள், இதன் முனையானது 12 டிகிரி முதல் 15 டிகிரி வரை இருக்கும். அந்த முனை ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ டிகிரிக்கு இருக்குமா, 12 டிகிரி முதல் 15 டிகிரி வரை இருக்கும். ஸோ அந்த டிகிரிக்கு இருந்தால் தான் நீங்கள் போடுற கோடு படங்களை வந்து நல்லா தெளிவாக நிச்சயம் இருக்கும். இல்லைன்னா பட்டை மாதிரி நிச்சயம் டபுள் கோடு விழும், அது அளவு மாறிடும். 1 mm அளவு மாறினா கூட நமக்கு தப்பாயிடும். ஸோ உலோக பனிப்பொருட்களில் கோடு வரைய உதவும் கருவிக்கு வருகு ஊசி என்று பெயர். இதன் முனையானது 12 டிகிரி முதல் 15 டிகிரி வரை இருக்கும். இது 3 மார்க்கில் கேட்டால் இவ்வளோ எழுதுனா போதும். 5 மார்க்கில் கேட்டால் படம் நினச்சிடும், வரையணும். இதில் 3 மார்க் கொஸ்டின் தான் நமக்கு இருக்குது. அப்புறம் பாருங்கள், இது 90 டிகிரி கோணத்தில் சாணை பிடிக்கப்பட்டு கூர்மையாக இருக்கும். பிடிப்பதற்கு வசதியாக இதன் மையத்தில் சொரசொரப்பு செய்யப்பட்டு இருக்கும். அதுதான் நர்லிங் சொல்லுவோம். இந்த நடுவில் பார்த்தீங்களா சொரசொரன்னு காமிச்சிருக்காங்களா, அதுதான் நர்லிங். நர்லிங் அப்படின்னா சொரசொரப்பாக்குதல். இது நீங்கள் 12th ப்ராக்டிக்கல் செய்வீங்க, நர்லிங் அதை தான் போடுறாங்க. ஸோ அது வந்து நம்ம பிடிச்சி, இப்போ நம்ம பென்சில் பேனெல்லாம் பிடிச்சி எழுதுறதுக்கு, இப்போ பென்லலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், சொரசொரப்பான செய்யணும், கை வச்சு பிடிக்கிற இடம் சொரசொரப்பாக இருக்கும், அதான் நர்லிங்னு சொல்லுவோம். இவை ஹை கார்பன் ஸ்டீல் உலோகத்தால் செய்து கடினப்படுத்தி பதப்படுத்தப்பட்டிருக்கும். இது 150, 200, 250 மில்லிமீட்டர் அளவுகளில் கிடைக்கும். இந்த வருகு ஊசி வந்து 150 மில்லிமீட்டர், 200, 250 மில்லிமீட்டர் அளவுகளில், அதாவது அந்த லென்த்தில் என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ இது வருகு ஊசி. ஸோ வருகு ஊசி அப்படிங்கிறது உலோக பனிப்பொருட்களில் கோடு வரையதுக்கு பயன்படுத்த கருவிக்கு வருகு ஊசின்னு பேர், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதன் முனையானது 12 டிகிரி முதல் 15 டிகிரி வரைக்கும் என்ன செய்யும், சாண பிடிக்கப்பட்டு இருக்கும். நடுவில் வந்து சொரசொரப்பாக இருக்கிறதுக்கு நர்லிங் என்ன செஞ்சுருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. இதனுடைய அளவு வந்து 150, 200, 250 மில்லிமீட்டர் அளவுகளில் என்ன செய்யும், கிடைக்கும். இது ஒரு 3 மார்க்கில் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ வருகு ஊசியின் வகைகள் பாருங்கள். நேரான வருகு ஊசி, ஸ்ட்ரைட் எண்டட் ஸ்க்ரைபர், நேராக நிச்சயம் இருக்கும், அது வளைவு நிச்சயம் இருக்காது. அடுத்த வருகு ஊசி பாருங்கள், வளைவான வருகு ஊசி, பெண்ட் எண்டட் ஸ்க்ரைபர், இது வளைஞ்சி நிச்சயம் இருக்கும், இது தலைப்பகுதி வந்து வளைஞ்சி நிச்சயம் இருக்கும். அடுத்தது மாற்றி அமைக்கும் வருகு ஊசி, அட்ஜஸ்டபிள், அதை வந்து அந்த அந்த வருகு ஊசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம். அப்புறம் பாருங்கள், விலைக்கு வைக்கும் வருகு ஊசி, ஆஃப்செட் ஸ்க்ரைபர். அடுத்தது கத்தி முனை வருகு ஊசி, நைஃப் எட்ஜ் ஸ்க்ரைபர், அது கத்திமாக இருக்கும், அதனுடைய முனை வந்து கத்தி போல் என்ன செய்யும் இருக்கும். ஸோ வருகு ஊசியினுடைய வகைகள் இது. வருகு ஊசியின் வகைகள் நம்ம கொஸ்டினில் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், ஹென்ரி மாஸ்லே, சர்ஃபேஸ் பிளேட் கண்டுபிடித்தவர் ஹென்ரி மாஸ்லே. இவர் இயந்திர கருவிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இது 1 வேர்டில் கேட்பாங்க, புக்கில் இல்லை, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸ் பிளேட்டை கண்டுபிடிச்சவர் யார், ஹென்ரி மாஸ்லே. இவர் இயந்திர கருவிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் நிறைய மிஷின் என்ன செஞ்சுருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது பாருங்கள், இந்த வருகு ஊசியை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பாருங்கள். வருகு ஊசி எப்படி பராமரிப்பாக வைக்கணும், எல்லா நம்ம மெக்கானிக்கல் கைக்கருவிகளுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் உண்டு. எந்த ஒரு
கை கருவிகளுக்கும் பாக்ஸ் இல்லாமல் இருக்காது. அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பாக்ஸில் போடணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருப்போம். பாருங்கள், முனையை நேராகவும் கூர்மையாகவும் வைத்திருக்க வேண்டும். இந்த வறுகூசி முனை வந்து நான் சொன்ன மாதிரி 12 டிகிரிலேருந்து 15 டிகிரி வரைக்கும் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் போடக்கூடிய அந்த டிராயிங் வந்து நல்லா துல்லியமான செய்யிருக்கும், அளவு கரெக்டான செய்யிருக்கும். ஸோ முனையே நேராகவும் இருக்கணும், அதில் கூர்மையாகவும் செய்யணும் வச்சுருக்க வேண்டும். கடினமான உலோகங்களை இதன் மீது வைக்கக்கூடாது. இந்த வறுகூசி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதனால் கடினமான பொருளை, இப்போ ஒரு சுத்தியல் மாதிரி பொருளை இது மேலே வச்சா அந்த ஷார்ப்பு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடினமான பொருளை இதன் மேலே வைக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள், வேண்டாத போது முனையை உரைக்குள் வைத்திருக்க வேண்டும். நம்ம வேலை செஞ்சு முடித்த பிறகு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்குள்ள பாக்ஸில் என்ன செய்யணும், அதில் உரையை வைக்க வேண்டும். 4வது பாயிண்ட்டு, வார்ப்பு செய்த பரப்புகள் சுத்தம் செய்த பின் இதை பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு நம்ம வேலை செய்யக்கூடிய பரப்பினுடைய மேல் பகுதி ஏதாவது பிசுறு இருந்துச்சு அப்படின்னா அதை நீட் பண்ணிட்டு தான் அந்த வறுகூசியை வந்து என்ன செய்யணும், நம்ம கோடு போடுறதுக்கோ டிராயிங் போடுறதுக்கோ பயன்படுத்தணும். ஸோ அந்த வறுகூசியை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உலோக பனிப்பொருட்களை சுத்தமாக வச்சுருக்கணும், அதாவது நீட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா ஏதாவது பிசுறுகள் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய அந்த முனை வந்து ஷார்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜாப்பை வந்து சுத்தமாக செஞ்சுருக்கணும், பிசுறுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். இது பராமரித்தல். ஸோ அடுத்தது பாருங்கள், சர்ஃபேஸ் பிளேட். இது ஒரு 3 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். இந்த சர்ஃபேஸ் பிளேட் பாருங்கள், ஒரு பலகை மாதிரி என்ன செய்யும், பலகை மாதிரி இருக்கும். ஆனால் இது மெட்டீரியல் வந்து வேறு, இது எக்கில் ஆன மெட்டீரியல், சரியா? ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பலகை மாதிரி இருக்கும். இந்த சர்ஃபேஸ் பிளேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம உலோக பனிப்பொருட்களை இந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே வச்சு படம் வரையலாம். இப்போது இந்த சர்ஃபேஸ் பிளேட்டுடைய மேல் பகுதி பார்த்திங்கன்னா பளபளப்பான செய்யும் இருக்கும். அதாவது இயந்திர பணி செய்யப்பட்டதுன்னு சொல்லி யாருமே பார்த்தோமா, அந்த மாதிரி பளபளப்பான செய்யும் இருக்கும். இதில் எப்போவுமே ஆயில் இதுக்கு மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாப் இதுக்கு மேலே என்ன செய்யலாம் வச்சு அங்கங்கே ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் நகட்டலாம். அதாவது வெயிட்டான பொருளை கூட ஈஸியாக என்ன செய்யலாம் இதில் மேலே வச்சு நகட்டலாம். இதுக்கு மேலே நம்ம ஜாபையும் வச்சுருப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் சர்ஃபேஸ் கேஜ்னு ஒன்று பார்ப்போம். அதையும் இதுக்கு மேலே நினச்சின்னு பார்ப்போம். அந்த சர்ஃபேஸ் கேஜில் தான் இந்த ஸ்க்ரைபரை மாட்டி வச்சுருப்போம். ஸோ இந்த சர்ஃபேஸ் கேஜ் மூலமாக தான் இந்த உலோக பனிப்பொருட்களில் படங்கள் கோடுகள்லாம் நினச்சி இப்படி வரைய முடியும். ஸோ இந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே ஜாபும் இருக்கும், வி பிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுவும் இருக்கும். அப்புறம் சர்ஃபேஸ் கேஜ்னு அடுத்து ஒன்று படிப்போம், அதுவும் நிச்சயம் இருக்கும். இந்த 3 இந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே இருக்கும். இந்த சர்ஃபேஸ் பிளேட் நல்லா பெருசாக என்ன செய்யும், ஒரு 500 x 500 mm அந்த மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அதோட பெருசாகவும் என்ன செய்யும் 750 800 இவ்வளோ பெருசாகவும் என்ன செய்யும் இருக்கும். இதுக்கு மேலே உலோக பனிப்பொருட்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், படங்கள் கோடுகள் என்ன செய்யலாம் வரையலாம். இன்னொன்று உலோக பனிப்பொருள் 90 டிகிரி இருக்கான்னு என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏன்னா இது 90 டிகிரிக்கு ஃபினிஷிங் பண்ணப்பட்டு இருக்கும். அதனால் உலோக பனிப்பொருட்கள் இது மேலே இருக்கும்போது 90 டிகிரி இருக்கா, மட்டம் சரியாக இருக்கான்னு என்ன செய்யலாம் பார்க்குறதுக்கு இந்த சர்ஃபேஸ் பிளேட் பயன்படுது. இதுவும் நம்ம ஒர்க் ஷாப்பில் இருக்குது, நீங்கள் வரும்போது என்ன செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், பனிப்பொருளின் எல்லா பக்கங்களும் அதன் மட்டம் சரியாக உள்ளதா என சோதித்து பார்க்கவும். பனிப்பொருளுடைய மட்டம் சரியாக இருக்கான்னு சோதிக்கிறதுக்கும் நம்ம யாருனே மட்டம் பார்க்கறதுக்கு சர்ஃபேஸ் ட்ரை ஸ்கொயர் பார்த்தோம். அதை வச்சு தான் நினச்சி மட்டம் கையிலேயே என்ன செஞ்சலாம் பார்த்தலாம். இதை தூக்கலாம் முடியாது. ஆனால் இது வந்து இதனுடைய மேற்பகுதி பளபளப்பாக இருக்கிறனால ஜாபை இதுக்கு மேலே வச்சாச்சுன்னா மட்டம் சரியாக இருக்கா, ஆடாமல் இருந்தால் மட்டம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம பிரதானமாக மட்டம் பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி அந்த ட்ரை ஸ்கொயர் தான். பாருங்கள், பனிப்பொருளின் எல்லா பக்கங்களும் அது மட்டம் சரியாக உள்ளதா என சோதித்து பார்க்கவும். இதில் பனிப்பொருட்களை படிய வைத்து துல்லியமாக கோடுகள் வரையவும் பயன்படுகிறது. பனிப்பொருட்களில் இதை மேலே உட்கார வச்சு கோடுகள் படங்கள் என்ன செய்யலாம் வரையலாம். படங்கள் கோடுகள் வரைகிறதுக்கு ஸ்க்ரைபர் இருக்குது நம்மகிட்ட. இது வந்து ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி. இப்போ நீங்கள் எப்படி டெஸ்க்கு மேலே நோட்டு வச்சு படம் வரைகிறீங்க, அதே போல் இது வந்து ஒரு டெஸ்க் மாதிரி தான். உலோக பனிப்பொருட்களை இதை பிடிக்கிறதுக்கு, அதாவது படங்களை வரையும் போது தாங்கி பிடிக்கிறதுக்கு இது என்ன செய்து பயன்படுகிறது. இது வார்ப்பு இரும்பாலானது, வார்ப்பு செய்யப்பட்ட இது ஒரு பொருள். எக்கினாலான தடிமனான பிளேட் இருக்குது, சர்ஃபேஸ் பிளேட் என்று பெயர். எக்கினால் இருக்கும், தடிமனான செய்யும் இருக்கும், நல்ல வெயிட்டான செய்யும் இருக்கும். ஒரு பனிப்பொருளை பிடிச்சி இது என்ன செய்யுது படம் வரைகிறதுக்கு, மட்டம் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு பயன்படுகிறது. இது பெரும்பாலும் வார்ப்பிரும்பினால் செய்யப்பட்டு இயந்திரப்பணி செய்யப்பட்டிருக்கும். இயந்திரப்பணினா சொல்லியிருக்கேன், ஃபினிஷிங் செய்யப்பட்ட பளபளப்பான ஒரு பொருளுக்கு தான் இயந்திரப்பணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள், 300 x 300 மில்லிமீட்டர் அளவுகள் சிறிய சர்ஃபேஸ் பிளேட் வார்ப்பிரும்பினால் ஆனது. ஒரு சின்ன சைஸ் சர்ஃபேஸ் பிளேட் அப்படிங்கிறது 300 x 300 ஸ்கொயரில் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். 500ல் இருக்குது, 750லாம் என்ன செய்யுது இருக்குது.
ஒரே உலோகத்தால் செய்யப்பட்ட சர்ஃபேஸ் பிளேட் மேற்புறம் துல்லியமாக பொறிப்பணி செய்யப்பட்டிருக்கும். யாருக்கும் சொல்லியிருக்கேன், ஃபினிஷிங் பண்ணப்பட்டது அது. இது பெஞ்ச் மீது அல்லது அதற்கான தாங்கியின் மீது சமமட்டமாக வைக்கப்படும். அதாவது பெரிய டேபிளுக்கு மேலே இதை வந்து வச்சுருப்பாங்க. அப்படின்னா மார்க்கிங் டேபிள் நம்ம சொல்லுவோம், மார்க் பண்ணுறதுக்கு பயன்படுத்த பெரிய டேபிள் இருக்கும். அதில் இந்த சர்ஃபேஸ் பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே ஜாப் வச்சுருப்பாங்க. ஒரே நேரத்தில் 10 பேர் நம்ம நினச்சிக்கலாம். அந்த மார்க்கிங் டேபிளை சுற்றி இருந்து நினச்சிக்கலாம், படங்கள் நினச்சிக்கலாம், வரையலாம். இவை ஐஎஸ்ஐ முறையில் ஏ பிளேட்டு 0.005 மில்லிமீட்டர், பி பிளேட் 0.02 மில்லிமீட்டர் நுணுக்கத்துடன் கிடைக்கிறது. சாதாரணமாக ஐஎஸ்ஐயில் 150x100 மில்லிமீட்டர், 1000x750 மில்லிமீட்டர் அளவுகளில் சர்ஃபேஸ் பிளேட், 1000x750 வரைக்கும் பெரிய சர்ஃபேஸ் பிளேட் நமக்கு என்ன செய்து கிடைக்குது. அந்த ஒரே சர்ஃபேஸ் பிளேட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் நம்ம நினச்சிக்கலாம், நின்று படங்கள் நினச்சிக்கலாம், வரையலாம், டிராயிங் போடலாம். பராமரிக்கிறது பாருங்கள், உபயோகிக்கும் நேரம் தவிர எப்பொழுதும் மூடி வைத்திருக்க வேண்டும். அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி உண்டு. அந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படியும் மூடி வச்சுருக்கோம். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ஆயில் எப்பவும் நினச்சிக்கும் அந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே இருக்கும். அதனால் ஈஸியாக அந்த தூசியை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஒர்க்ஷாப்லேயே உங்களுக்கு தெரியும், நிறைய தூசிகள் நமக்கு நினச்சிக்கிறோம். அதனால் தூசிகள் இருந்தால் அது அந்த இதில் படிஞ்சோன்னா அது மேற்போய் சுரசுரப்பாகிக்கும். சுரசுரப்பானால் அது யூஸ் ஆகுது, அது வந்து மட்டம் சரியான நினச்சி அது காட்டாது. அதனால் வந்து உபயோகிக்கும் நேரம் தவிர எப்பொழுதும் மூடி வைத்திருக்க வேண்டும். அதோட மேற்பரப்பில் கிரீஸ் போட்டு வைக்க வேண்டும். எப்போவுமே அது வந்து பளபளப்பாக நினச்சின்னு இருக்கணும். ஆயில் கிரீஸ் போட்டு வச்சுருக்கணும். சுத்தமான துணியால் துடைக்க வேண்டும். இப்போ அதுக்கு மேலே ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பனியன் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த பனியன் வேஸ்ட் அப்படிங்கிறது சுத்தமான துணி. அதை வச்சு என்ன செய்யணும், தொடச்சிட்டு திருப்பி அதில் என்ன செய்யணும், ஆயில் கிரீஸ் என்ன செய்யணும் போடணும். எப்போவுமே அது ஆயில் கிரீஸ் போட்டு வச்சுருக்கணும். பிசுறுள்ள பனிப்பொருட்களை இதன் மேல் வைத்து தேய்த்து பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் இதுக்கு மேலே வைக்க முன்னாடி பிசுறு இல்லாமல் என்ன செய்யணும், நீங்கள் நல்லா நீட்டாக தொடச்சி அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே படம் வரைகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மேலே இந்த ஜாபை வைக்கணும். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் பிளேட். அடுத்தது பாருங்கள் மார்க்கிங் டேபிள். இது எல்லாமே படம் வரைகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான். அந்த சர்ஃபேஸ் பிளேட்டு, மார்க்கிங் டேபிள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கிங்னாலே உங்களுக்கு தெரியும், மார்க் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேபிள். இந்த மார்க்கிங் டேபிளுக்கு மேலே இந்த சர்ஃபேஸ் பிளேட் வச்சுருப்பாங்க. இந்த சர்ஃபேஸ் பிளேட்டுக்கு மேலே ஜாப் வச்சுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? மார்க்கிங் டேபிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேபிள். இப்போ ஒரு டீ கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டீ கடையில் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டு டேபிள் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்கும். அதில் 2-3 பேர் இந்த ஒரே நேரத்தில் வச்சுருவாங்க, பேப்பர் பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த டேபிளில் வச்சு. அதே போல் தான் இந்த மார்க்கிங் டேபிள் அப்படிங்கிறது ரவுண்டு டேபிளாக இருக்கும், இல்லாட்டா ஸ்கொயர், இல்லைன்னா என்ன சொல்கிறது, செவ்வாய் வடிவ டேபிள் என்ன செய்யும், பெரிய டேபிள். அந்த ஒரு டேபிளில் ஒரே நேரத்தில் 10 பேர் என்ன செய்யலாம், நின்று படம் வரையலாம். அப்போ அந்த ஒரு டேபிளில் 10 சர்ஃபேஸ் பிளேட் என்ன செய்யும் இருக்கும். சொல்கிற புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த மார்க்கிங் டேபிள் அப்படிங்கிறது அந்த டேபிள் பெரிய டேபிளாக இருக்கும். அந்த டேபிளுக்கு மேலே சர்ஃபேஸ் பிளேட் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பனிப்பொருள் வச்சு என்ன செய்யலாம், படங்கள் வரையலாம். பாருங்கள், வார்ப்பிரும்பாலான சமதள மேடை ஆகும். ஒரு பெரிய சமதளமான மேடை, ஒரு சமதளம், நம்ம டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, சமதளமாக இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. அதனை தாங்கும் கால் பாகங்களும் கொண்ட அமைப்பிற்கு மார்க்கிங் டேபிள். அதாவது கால் பாகம் இருக்கும். இப்போ டேபிளுக்கு எப்படி 4 கால் இருக்கும், அதே மாதிரி அதுக்கு ஒரு கால் நிச்சயம் 4 கால் இருக்கும். ஒரு பெரிய டேபிள், இதுக்கு தான் சர்ஃபேஸ் மார்க்கிங் டேபிள்னு பேர். ஸோ வார்ப்பிரும்பாலான சமதள மேடையும் அதனை தாங்கும் கால் பாகத்தையும் கொண்ட அமைப்பிற்கு மார்க்கிங் டேபிள்னு பேர். சரியா? பாருங்க, இதன் மீது பனிப்பொருட்களை வைத்து நின்றபடி அளவுகள் குறிக்கலாம். ஸோ ஜாபு இதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நின்றுக்கிட்டே என்ன செய்யலாம், அளவுகள் குறிக்கலாம். உங்களுக்கு வசதியாக என்ன செய்ய இருக்கும். நான் யாருக்கும் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே ஜாப் வைக்க மட்டும் இந்த மார்க்கிங் டேபிளுக்கு மேலே சர்ஃபேஸ் பிளேட் வச்சுருப்போம், அதுக்கு மேலே ஜாப் என்ன செய்யலாம், வைக்கலாம். சரியா? ஸோ இதன் மீது பனிப்பொருளை வைத்து நின்றபடி அளவுகள் என்ன செய்யலாம், குறிக்கலாம். அளவுகள் குறித்தல், வருகுதல், மேற்பரப்பின் மட்டம் ஆய்வு செய்தல் போன்ற வேலைகள் என்ன செய்யலாம். அதாவது படம் வரையலாம், அளவுகள் குறிக்கலாம், மேற்பரப்பின் மட்டம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது பாருங்கள், 900x900x825 மில்லிமீட்டர் அளவிலும் பிற அளவுகளும். அதாவது 900x900னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ரூம் அளவு நிச்சயம் இருக்கும் 900x900. அப்புறம் இதோட பெரிய அளவில் என்ன செய்யுது, இந்த மார்க்கிங் டேபிள் கிடைக்குது. ஸோ இது 3 மார்க்கில் கேட்டால் என்ன செய்யுங்க, எழுதிடலாம். அதாவது வார்ப்பிரும்பாலான சமதள மேடைக்கு மார்க்கிங் டேபிள் பேர். இது 4 கால் என்ன செய்யும் இருக்கும். நம்ம நின்றுக்கிட்டே இது மேலே படம் வரையலாம், கோடு போடலாம், மட்டம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த மார்க்கிங் டேபிள் அளவு பார்த்திங்கன்னா 900x900x825 மில்லிமீட்டர் அளவுலையும் பிற அளவுலையும் என்ன செய்யுது கிடைக்குது. இப்படி எழுதியாச்சுன்னா உங்களுக்கு 3 மார்க். அடுத்தது பிறகு சர்ஃபேஸ் கேஜ். இந்த பேர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் பிளேட்டு, சர்ஃபேஸ் கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்லேயும் ஒரே பேர் தான். சர்ஃபேஸ் பிளேட் அப்படின்னா பிளேட்டு மாதிரி என்ன செய்யும், சர்ஃபேஸ் பிளேட். சர்ஃபேஸ் கேஜ் அப்படிங்கிறது கேஜ், ஒரு என்ன சொல்கிறது, கேஜ் யாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நீல ஒரு கம்பிமாக என்ன செய்யும் இருக்கும், சர்ஃபேஸ் கேஜ் இந்த இருக்கலாம்.
இதுதான் சர்ஃபேஸ் கேஜ்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு வகை சர்ஃபேஸ் கேஜ்னு செய்து இருக்குது. சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜ் இதுதான் ஃபஸ்ட்டு, இது சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜ், யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ். பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் கேஜ் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் கேஜை வச்சு தான் நீங்கள் படம் செய்வீங்க, வரைவீங்க. நிறைய வறுகூசி வச்சு படம் வரைவோம்னு சொல்லி சொன்னோம். இந்த வறுகூசியை பொறுக்க எதில் மாட்டி வச்சுருக்கு பார்த்தீங்களா, சர்ஃபேஸ் கேஜில் ஒரு அடிப்பாகம் இருக்கும். இந்த அடிப்பாகம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் பிளேட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, சர்ஃபேஸ் பிளேட்டு மேலே இந்த அடிப்பாகம் நிச்சயம் அப்படி நிற்கும். தூண் போது நிச்சயம் அப்படி நிற்கும். மார்க்கிங் டேபிள் மேலே சர்ஃபேஸ் கேஜ் இருக்கும், சர்ஃபேஸ் பிளேட் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் பிளேட் மேலே இந்த சர்ஃபேஸ் கேஜ் நிச்சயம் இருக்கும். இப்படி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இது அடிப்பகுதி. அப்புறம் பாருங்கள், அந்த அடிப்பகுதியில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி ஒரு வறுகூசி, மேலேயும் கீழே தூண் பாகம் இருக்குது. அந்த தூண் பாகத்தில் மேலேயும் கீழே நிச்சயம் வறுகூசி போய்ட்டுரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணும்போது இந்த வறுகூசி மேலேயும் கீழே நிச்சயம் போகும். நம்ம எந்த இடத்துல வச்சு டைட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நிச்சயம் நின்றுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு அளவு எடுக்க போகிறோம். ஒரு 20 mm ஒரு கோடை வரையணும், 20 mm எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் பண்ணியாச்சுன்னா இந்த வறுகூசி எப்படி கீழே வரும். நீங்கள் அந்த வி பிளாக்னு யாருன்னு சொன்னால் அந்த வி பிளாக்கில் ஸ்கேலை சாய்ச்சி வச்சு இந்த 20 mm இந்த வறுகூசியை வச்சு டைட் பண்ணியாச்சு அப்படின்னு நின்றுக்கிடும். உலோக பனிப்பொருட்களில் 20 mm நம்ம நினச்சிடலாம், கோடு வரையலாம். இது சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜ். மாற்றி அமைக்கும் சர்ஃபேஸ் கேஜ் பாருங்கள், ரெண்டும் ஒன்று தான். இதுலேயும் அடிப்பாகம் இருக்குது, ஒரு தூண் பாகம் இருக்குது. அதில் ஒரு போல்ட் நட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, வறுகூசியை மாற்றிருக்காங்க. இதில் இன்னொரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த தூண் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, இது சாயம். எந்த ஒரு கோணத்துக்கும் என்ன செஞ்சுக்கலாம், அந்த தூண் பாகத்தை நம்ம செஞ்சுக்கலாம், சாய்ச்சிக்கலாம். அது ஒன்று தான் இதில் ஸ்பெஷல். சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜுக்கும் இந்த யூனிவர்சல் வகை சர்ஃபேஸ் கேஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த தூண் பகுதியை நம்ம தேவையான கோணத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம், சாய்ச்சிக்கலாம். வறுகூசியை நம்ம மேலேங்களே நாட்டிக்கலாம். அதே நேரத்தில் தூணையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாய்ச்சிக்கலாம். பாருங்கள், இதுலேயும் ஒரு அடிப்பாகம் இருக்குது, இதில் ஒரு நட்டு இருக்குது. இந்த அடிப்பாகத்தையும் இந்த தூணையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நட்டு இருக்குது. இந்த நட்டை நம்ம லூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த தூண் பாகம் அப்படி என்ன சாயும், எந்த ஒரு பக்கத்துலையும் சாந்திக்கலாம். அப்புறம் தூண் பாகத்தை நம்ம ஸ்பிண்டில்னு சொல்கிறோம். அந்த தூண் பாகத்தில் கிளாம்ப் போட்டு என்ன செஞ்சுருக்காங்க, வறுகூசியை மாட்டியிருக்காங்க. வறுகூசியை நம்ம கலத்துக்கு மாட்டதுக்கு ஒரு நட்டு என்ன செய்யுது இருக்குது. இந்த கிளாம்பை நீங்கள் லூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த வறுகூசி மேலேயும் கீழே என்ன செய்வோம். இங்கேயும் கிளாம்ப் இருக்குது, அதை பார்ட்ஸை நம்ம குறிக்கலாம் அவங்க. ஸோ இந்த கிளாம்பை நம்ம யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த வறுகூசி மேலேயும் கீழேயும் போகும். இந்த வறுகூசிக்கும் இந்த கிளாம்புக்கும் இடையில ஒரு நட்டு இருக்கும். அதை நீங்கள் லூஸ், அது இதுலேயும் இருக்கும், சாதாரண வகையில் இருக்கும். அதை நீங்கள் லூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த வறுகூசியை வெளியே என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த சர்ஃபேஸ் கேஜ் அப்படிங்கிறது உலோக பனிப் பொருட்களை படம் வரைகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு இந்த சர்ஃபேஸ் கேஜ்னு பேர். குழப்புற மாதிரி இருக்கும், என்னடா நம்ம ஸ்க்ரைபர் தானே படம் வரைகிறதுக்குன்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் ஸ்க்ரைபர் தான் இருக்குது, சரியா. ஸ்க்ரைபர் தான் படம் வரையுது. ஆனால் இந்த ஸ்க்ரைபரை நம்ம சர்ஃபேஸ் கேஜில் என்ன செஞ்சுருக்கோம், மாட்டி வச்சுருக்கோம். அதை நீங்கள் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க, ரைட்டா. சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், சர்ஃபேஸ் கேஜை பற்றி பார்ப்போம். பனிப்பொருட்கள் மீது அளவு குறியீடு செய்யவும், மேற்பரப்பு மட்டம் ஆய்வு செய்யவும், இணைகோடுகளை வரையும் பயன்படுத்தும் கருவி சர்ஃபேஸ் கேஜ் என்று பேர். சர்ஃபேஸ் என்னெல்லாம் வச்சு பாருங்கள், பனிப்பொருள் மீது அளவு குறிக்கிறது. பனிப்பொருட்கள் மேலே அளவு என்ன செய்யலாம், குறிக்கலாம். ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம 30 mm 40 mm எடுத்து என்ன செய்யலாம், அளவுகள் கோடு என்ன செய்யலாம், போடலாம். இணைகோடுகள் என்ன செய்யலாம், வரையலாம். எல்லாமே எது தான் செய்யுது, ஸ்க்ரைபர் தான் செய்யுது, சரியா. சர்ஃபேஸ் கேஜ் எதுக்கு, ஸ்க்ரைபரை சர்ஃபேஸ் கேஜில் மாட்டி வச்சுருப்போம், அவ்வளோதான், ரைட்டா. அதனால் நீங்கள் குழம்பிடுறாங்க, என்னடா சர்ஃபேஸ் கேஜ் கோடு போடுன்னு சொல்கிறாங்க, வறுகூசி தானே கோடு போடும். வறுகூசி தான் கோடு போடும். வறுகூசி அப்படிங்கிறது சர்ஃபேஸ் கேஜில் உள்ள ஒரு பாகம். பாருங்கள், சர்ஃபேஸ் கேஜ் என்று பேர். இதை ஸ்க்ரைபிங் பிளாக் என்று அழைப்பர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ஒரு முக்கியமான இன்னொரு கொஸ்டின். இந்த சர்ஃபேஸ் கேஜுக்கு இன்னொரு பேர் என்ன பேர், ஸ்க்ரைபிங் பிளாக். அதாவது சர்ஃபேஸ் கேஜ் ஸ்க்ரைபிங் பிளாக்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரைபிங் பிளாக்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டால் இதுதான் எழுதணும், அதனால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் 2 வகைகள் உள்ளன. பாருங்கள், சர்ஃபேஸ் கேஜ் பனிப்பொருள் மீது அளவு குறியீடு செய்யவும், மேற்பரப்பு மட்டம் ஆய்வு செய்யவும், இணைக்கோடுகள் வரையவும் பயன்படும் கருவிக்கு சர்ஃபேஸ் கேஜ் என்று பெயர். 3 மார்க் கொஸ்டின் கேட்டால் இது எழுதுனா போதும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்க்ரைபிங் பிளாக் என்று பெயர். இது எழுதுனா 3 மார்க்கில் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஸோ சர்ஃபேஸ் பேஜ் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, குறியீடு செய்கிறதுக்கு, மேற்பரப்பு மட்டம் ஆய்வு செய்கிறதுக்கு, இணைக்கோடுகள் படங்கள் வரைகிறதுக்கு பயன்படுகிறது. இதற்கு ஸ்க்ரைபிங் பிளாக் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது, ரைட்டா. பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் கேஜுக்கு 2 வகை இருக்குது. 2 வகை பார்த்தோம். சாதாரண சர்ஃபேஸ் கேஜ், இன்னொன்று அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜ். சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜ், இன்னொன்று அனைத்திற்கு ஏற்ற சர்ஃபேஸ் கேஜ்.
இது ரெண்டையும் சேர்த்து கேட்டாங்கன்னா 10 மார்க் கேட்பாங்க. ஏதாவது ஒன்றையும் 10 மார்க்கில் கேட்கலாம், ஏதாவது ரெண்டையும் என்ன செய்யலாம் 10 மார்க் கேட்கலாம், ஏதாவது ஒன்று படம் வரைஞ்சி 5 மார்க்கில் நினச்சிலாம் கேட்கலாம். அவங்க கொஸ்டின் வந்து அவங்க இஷ்டம் தான், எப்படினாலும் நினச்சிலாம் கேட்கலாம். 10 மார்க்கில் வந்து 2 படத்தையும் கேட்கலாம், 10 மார்க்கில் ஒரு படத்தை கொடுத்து வரேன்னு நினச்சிலாம் சொல்லலாம், 5 மார்க்லையும் ஒரு படத்தை கொடுத்து வரேன்னு நினச்சிலாம் சொல்லலாம். நீங்கள் எதுக்குமே ரெடியாக நினச்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம இதில் ஒரு வகையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜ் பாருங்கள். அப்படியே படம் வரைஞ்சி பார்ட்ஸ் குறித்து எழுதுனா தான் இதுக்கு ஆன்சர், கஷ்டமே இருக்காது. இது துல்லியமாக இயந்திரப்பணி செய்யப்பட்ட அடிப்பாகம். பாருங்கள், அடிப்பகுதி துல்லியமாக இயந்திரப்பணி பளபளப்பாக இருக்கும். இது சர்ஃபேஸ் பிளேட் மேலே உட்கார வச்சுருக்கோம். அடிப்பகுதி துல்லியமாக இது வந்து வட்டமாக இருக்குது. நீங்கள் சதுரமாக கூட என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம், செவ்வகம் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், எப்படினாலும் படம் வரைஞ்சிக்கலாம். இது துல்லியமாக இயந்திரப்பணி செய்யப்பட்ட அடிப்பாகமும் அதற்கு செங்குத்தாக ஒரு தூண்பாகமும் இருக்குது. நேராக தூண்பாகம் இருக்கா, அடிப்பாகம் துல்லியமாக இயந்திரப்பணி செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு செங்குத்தாக ஒரு தூண்பாகம் செய்து இருக்குது. தூண்பாகத்தில் மேலும் கீழும் நகரும்படி வருகு ஊசி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். இருக்கா, வருகு ஊசி வந்து மேலும் கீழும் நகரும்படி என்ன செஞ்சிருக்கு, பொருத்தப்பட்டிருக்கு. படத்தை வரைஞ்சி அப்படியே கதை சொல்லிடலாம். வருகு ஊசியை தூண்பாகத்தில் குறிப்பிட்ட உயரத்தில் நிலையாக முடுக்க மரையாணியுடன் கூடிய கிளாம்ப் ஒன்று உள்ளது. இதுதான் கிளாம்புன்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த மரையாணி உடைய கிளாம்ப் வந்து என்ன செய்யுது, வருகு ஊசியை வந்து நம்ம குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டுறதுக்கு பயன்படுகிறது. இந்த கிளாம்ப் நட்டுன்னு பொருக்கா இதில் இதில் வந்து கிளாம்ப் நட்டு கொடுக்கல, ஆனால் கிளாம்ப் நட்டை குறிச்சிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், குறிச்சிக்கலாம். நீங்கள் பார்ட்ஸ் குறிச்சிட்டிங்கன்னா படம் தேடி எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது தூண்பாகம் இருக்குது, இந்த தூண்பாகத்தில் வருகு ஊசி வந்து மேலேயும் கீழேயும் நகர்றதுக்கு, அதை நிப்பாட்டுறதுக்கு மரையாணி கூடிய ஒரு கிளாம்ப் வந்து என்ன செய்யுது இருக்குது. குறிப்பிட்ட உயரத்தில் வருகு ஊசியை அமைத்திட எக்கு தகட்டலான அளவுகோலை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு ஸ்டீல் ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், அளவுகள் எடுக்கலாம். ஸ்டீல் ஸ்கேலை வந்து நீங்கள் நிப்பாட்டி வச்சு, அதான் வி பிளாக்னு சொல்லி நம்ம அடுத்தது பார்ப்போம். இது பார்த்திங்களா, வி பிளாக், இதுதான் வி பிளாக்னு சொல்லுவோம். இந்த வி பிளாக் இருக்கா, இந்த வி பிளாக்கை தான் நம்ம சர்ஃபேஸ் பிளேட் மேலே நினச்சிப்போம் வச்சுருப்போம். சர்ஃபேஸ் பிளேட் மேலே இது வி பிளாக் இருக்கும், சர்ஃபேஸ் கேஜ் இருக்கும். இந்த வி பிளாக் அப்படிங்கிறது ஒரு நல்ல வெயிட்டான விஷயம் இருக்கும். ஸோ அந்த வி பிளாக்கில் ஸ்கேலை நீங்கள் என்ன செய்யணும், நிப்பாட்டி வச்சுக்கணும், சாச்சி வச்சுக்கிட்டு இதில் என்ன செய்யலாம், அந்த வருகு ஊசி வச்சு என்ன செய்யலாம், நம்ம அளவுகள் என்ன செய்யலாம், குறிக்கலாம். அதான் போகிறோம், எக்கு தகடான அளவுகளை பயன்படுத்தலாம் அளவு குறிக்கிறதுக்கு. இதில் உள்ள தூண்பாகத்தை தேவையான கோலத்திற்கு சாய்த்து அமைக்க முடியாது. இதில் நார்மல் சர்ஃபேஸ் கேஜில் வந்து தூணை வந்து என்ன செய்ய முடியாது, சாய்க்க முடியாது. ஆனால் யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜில் என்ன செய்யலாம், தூணை சாய்ச்சி வச்சுக்கலாம். ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம் தான். இதில் உள்ள தூண்பாகத்தை தேவையான கோணத்திற்கு சாய்த்து அமைக்க முடியாது என்பதால் குறியீடு செய்யும் போது எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகமாகும். இந்த தூண்பாகத்தை சாய்க்க முடியாதனால அந்த யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜோட இந்த சர்ஃபேஸ் கேஜில் கொஞ்சம் வேலை செய்கிறது கொஞ்சம் சிரமமான செய்யும் இருக்கும். இதன் அடிப்பாகம் சமமட்டமாக இருப்பதால் உருளை வடிவ பனிப்பொருட்களை அமைத்து குறியீடு செய்தல் கடினம். இந்த அடிப்பகுதி வந்து சமமட்டமாக இருப்பதனால உருளை வடிவ பொருளை வந்து இதில் நினைச்ச முடியாது, உருளை வடிவமான பொருட்கள் மேலே இதை நினைச்ச முடியாது, வைக்க முடியாது. மட்டமான ஒரு பொருள் மேலே தான் நினைச்ச முடியும், இதை வைக்க முடியும். ஸோ இது சர்ஃபேஸ் கேஜ், சாதாரண வகை சர்ஃபேஸ் கேஜ். படம் வரைஞ்சி பாகத்தை குறித்து அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், அதுதான் சர்ஃபேஸ் கேஜ். சரி, அடுத்தது அனைத்திற்கும் ஏற்ற சர்ஃபேஸ் கேஜ். இது நம்ம வந்து அடுத்த கிளாஸில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ நல்லா படம் வரைஞ்சி என்ன செய்யுங்க, பாகத்தை குறித்து சில பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் குறிச்சிருக்காது, ஆனால் நோட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்ட்ஸை குறிச்சிட்டிங்க அப்படின்னா கூட 2 பார்ட்ஸ் எழுதுன மாதிரி இருக்கும். அந்த பார்ட்ஸை வச்சு நீங்கள் நினச்சிடலாம், கதை சொல்லிடலாம். நம்ம ஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் படத்துக்கு தான் மார்க்கு. படத்தை வரைஞ்சி நீங்கள் பார்ட்ஸ் எழுதியாச்சுனாலே போதும். தேரியை வந்து யாரும் அந்தளவுக்கு நினச்ச மாட்டாங்க, வாசித்து பார்க்க மாட்டாங்க. நல்ல மார்க் என்ன செய்யலாம், எடுக்கலாம். நடத்தின வரைக்கும் என்ன செய்யுங்க, நல்லா நீட்டாக படத்தை வரைஞ்சி என்ன செய்யுங்க, எழுதி பாருங்கள். எழுதுனதை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இதை நேரடியாக நம்ம என்ன செய்யலாம், ஸ்கூல் நீங்கள் வரும்போது என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீங்கள் வரும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஏதாவது சந்தேகம் நீங்கள் என்ன செய்ய கேளுங்க. நம்ம மற்றதை அடுத்த கிளாஸில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.